இல்ல பஞ்சாயத்தை தொடர்ந்து நடத்தணுமா? முதல்ல பஞ்சாயத்து அப்புறம் வியாபாரம். அது நாகரிகம். ஏன்னா அவனை அடிச்சீங்க? என்ன தம்பி சைக்கிள் கொண்டு வந்து மோதி என் மீன் எல்லாம் கீழே தள்ளிட்டான். என்னடான்னு கேட்டதுக்கு போட நீங்களே சொல்லுங்க தம்பி. என் வயசு என்ன இவன் வயசு என்ன? சரி உங்க வயசு என்ன? 44 தம்பி. 44 வயசாகுதுங்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி தலை இல்லாம வால் இல்லாம மொட்டையா அடிச்சான் இடிச்சான்னு சொன்னா எனக்கு எப்படியா புரியும்? புரியுற மாதிரி முதல்ல தான் சொன்னேன். எங்க ஊருக்கு முதல்லங்கிறது சேட்டக்காரப்பட்டி போர்டு தான். அங்க இருந்து சொல்லுங்க. அங்க இருந்து எதுக்குப்பா சொல்லணும்? அங்க இருந்து சொன்னாதானே உள்ள என்ன இருக்குன்னு அலசி ஆராய்ஞ்சு உனக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்ல முடியும். சரிப்பா, சேட்டக்காரம்பட்டி ரோட தாண்டி போர்டை தாண்டி ஊருக்குள்ள வர்றப்போ ஒரு பெரியவரு சக்கரவள்ளி கிழங்கான்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன் மீனியான்ட்டு. மீனு மீனு வாழ மீனு கெண்ட மீனு கெளுத்தி மீனு கத்துக்கிட்டே ஊருக்குள்ள வந்தேன். அப்ப ஒரு அம்மா கெளுத்தி ஒரு கிலோ என்ன விலைன்னு கேட்டுச்சு. நான் 80 ரூபான்னு. கெண்டை கேட்டுச்சு 50 ரூபான்னு. அதுக்கு அந்த அம்மா ஒரே கம்மாயில பிடிச்ச மீனுக்கு கெளுத்திக்கு 80 கெண்டைக்கு 50 சரியான்னு கேட்டுச்சு. உங்க வீட்டுக்காரரும் நீங்களும் ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க, அவர் வேட்டி கட்டுறாரு நீங்க புடவை கட்டுறீங்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு அவர் ஆம்பளை நான் பொம்பளைன்னு சொல்லுச்சு. அதே மாதிரிதாமா ஒரே கம்மாயில பிடிச்சாலும் கெளுத்தி மீன் ஆம்பளை மீன் கெண்டை மீன் பொம்பளை மீன். வணக்கம் மாசே, வாங்க வாங்க. வணக்கம். என்ன குணசிங்க, என்ன பிரச்சனை? ஒரு சின்ன பிரச்சனை டீல் பண்ணிட்டு இருக்கேன், வந்து உட்காருங்க. அது என்ன மாசே? மாவட்ட செயலாளர் ஆகிறதுக்கு ஆசைப்படுற ஒருத்தர். ஓ மாசே வந்திருக்காருல, ஆரம்பி. அதான் தம்பி, அந்த பொம்பளை கிட்ட பொம்பளை மீனுக்கும் ஆம்பளை மீனுக்கும் விலை வித்தியாசம் சொல்லிட்டு சமுதாய கூடத்தை தாண்டி வந்தானா. 44 வயசாகுதுங்கிற மாசே கொடுக்குற மரியாதை இது. முதல் ஆரம்பி. எங்க சேட்டக்காரம்பட்டி போர்டுல இருந்தா? சேட்டக்காரம்பட்டி போர்டை தாண்டி ஊருக்குள்ள வந்தனா அங்க ஒரு பெரியவரு சக்கரவள்ளி கிழங்கான்னு கேட்டாரு. அதாம்மா கெண்ட மீன் பொம்பளை மீன் கெளுத்தி மீன் ஆம்பளை மீன் சொன்னேன். வணக்கம் ஓசே. வணக்கம் ஓசே. உண்டே செயலாளரா ஆகிறதுக்கு ஆசைப்படுற ஒருத்தையா. அப்படியா? ஓசே வந்திருக்காருல, முதல்ல ஆரம்பியா. அறிவுங்கிறதே இல்லையா? பாதியில இருந்து சொல்ற. மாசேக்கு முதல்ல சொன்னேல, இப்ப நம்ம ஓசேக்கு முதல்ல சொல்லியா? நான் சரியா கவனிக்கல, முதல்ல சொல்லு. பஞ்சாயத்தை பாதியிலே விட்டா எப்படி? இதான் குணசிங்கத்துக்கு கொடுக்கிற மரியாதையா? குணசிங்கம் நீங்க கேட்ட வரைக்கும் தீர்ப்பு சொல்லிடுங்க. என்னங்கிறதுக்காக ஒன்னு அடிச்சான்? அப்ப அதே 3 தடவை சொல்லு. போடா போடா போடா. இந்த சேட்டக்காரம்பட்டியில சின்னவங்க பெரியவங்க பாகுபாடெல்லாம் இல்ல. யார் மேல கைய வச்சாலும் இந்த குணசிங்கத்தோட தீர்ப்பு இதுதான். ஓ கரெக்டான தீர்ப்பு குணசிங்கம். ஐயோ, அப்ப இப்பெல்லாம் அடிக்கடி போக ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லு. நேரம் இல்லடா, இருந்துச்சுன்னா அங்கேயே படுத்து கிடப்பேன். அப்ப நேத்தும் போனியா? நேத்து என்ன, நீ காலையில கூட போயிட்டு தான் வரேன். ஏண்டா மெயின் ஆஃப் பண்ணிட்டீங்க? பூ வைக்கிற நீங்க வாடி, உன் காலையில நல்லா ரீல் சுத்துறேன். என்னடா தொட்டல அரிசி படைக்க வேண்டாம். வேணாண்டா சுப்பு, மாமியார் வீட்டுல குடிச்ச டீ ஏன்னு நாக்குல தேன் மாதிரி நிக்குது. என்னது மாமியார் வீட்டுல டீயா? குடிச்சியா? நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆமா, அப்ப நீங்க அந்த பொண்ணு தான் தனியா இருந்திருக்கிய. என்னடா நடந்துச்சு? பாரா சுப்பு, இதுதான் இந்த கைதான். இதுனா இது அவ. அப்படியா? நேர சொல்றா. 2 பேரும் நேருக்கு நேரா நிக்கிறோம்டா. அவ என்ன பாக்குறா, நான் அவளை பாக்குறேன். பத்தே இருந்தவ மெல்ல நடந்து பக்கத்துல வா. அப்புறம் நானும் நடந்து முன்னாடி போனோம்டா. போய் இப்ப இங்க இருந்த நாங்க இங்க வந்து நிக்கிறோம்டா. எனக்கு வேர்வையா ஊத்துதுடா. ஊத்தாதா பின்ன? இந்த விரல் இருக்கடா, இது அவ மூக்குடா. இந்த விரல் இருக்கடா, இது ஏன் மூக்குடா. இங்க இருந்த நாங்க இங்க வந்துட்டோம்டா. வந்து ஏன் உதடும் அவ உதடும் உரசுறதுக்கு ஒரு 100 இடைவெளி தானே பாக்கி. 2 உதடு உரசுறதுக்கு இவ்வளோ முன்னாடி வந்துச்சுடா. அதுக்கு மேல போடா. பக்கத்துல வருது, பக்கத்துல வருது, பக்கத்துல வந்துருச்சுடா.
வீல்னு கோவிடுச்சு. இதுக்குள்ள எப்படா குழந்தை? கத்துனது அதோட அக்கா குழந்தைடா. அடச்சே, அங்க போயாடா குழந்தை கத்தானே. நானா இருந்தா அந்த குழந்தைய தூக்கி போட்டு மிதிச்சே இருப்பேன்டா. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இனிமே எப்படா வரப்போகுது? வாடா வேலையா பாப்பேன். வரும்டா, வராமலையா போயிரும். அடே வந்துருச்சுடா. எங்கடா வந்துச்சு? அங்க பாரு. ஐயோ பக்கத்துல வந்துருச்சுடா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அவங்களே ஒரு கலரு, அவங்களுக்கு ஒரு கலரா? ஏ ஐசே, போய் 2 கலர் வாங்கிட்டு வா. ஐயோ அதெல்லாம் வேணாங்க, எங்க ஊரும் இல்ல ஆள் இல்ல, அதான் இங்க அரைச்சிட்டு போலான்னு வந்தேன். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. டேய் சுப்பு, மாமிசன் பெல்ட் ஏத்துறா. ஏத்திடுவான். இத மாட்டியே என் பெல்ட் கண்டு வச்சான். என்னடா மாமிசனுக்கு போயிட்டீங்க? பக்கத்து ஊர்ல இருந்து வெயில்ல போட கூட இல்லாம வந்திருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, அரைச்சு அனுப்பிச்சிடலாம். ஓனர் இல்லைன்னா உங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தாண்டா. என்ன கரண்ட் போயிடுச்சு, எல்லாரும் போயிட்டு 4 மணிக்கு வாங்க. சந்தோஷம் தானடா? சந்தோஷம் தானே? பண்ணுங்கடா பண்ணுங்க. என்னங்க கரண்ட் 4 மணிக்கு தான் வருங்கிறாரு, அப்போ என் மாவு பாதியிலே நிக்குதே. இருங்க, மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு கரண்ட் வந்து அடைச்சிட்டு போலாம். ஐயோ அவ்வளவுதான், எங்க அம்மா என்ன தொலைச்சே போட்டுடுவாங்க. எங்க மாவை விட்டுட்டு போறீங்க? நாளைக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். தப்பிட்டேன்டா. எதிரா மேனா நான் தான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல. நீங்க போனோடனே கரண்ட் வந்துருச்சு. அதுக்காக இவ்வளவு வேகமாவா வரணும்? பாருங்க எப்படி வேர்க்குதுன்னு. இந்தங்க தொடச்சுக்குங்க. பரவாயில்லங்க, நான் கையே தொடச்சுக்கிறேன். அப்போ நான் என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே பேசாம போறீங்க? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, நீங்க தான் ஏதாவது பேசணும். நீங்க தான் நிறைய பேசுவீங்களே. அப்போ என் மனசுக்குள்ள யாரும் இல்ல, இப்ப ஒருத்தர் வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன பாடா படுத்துறாரு. உங்களுக்கு பரவாயில்லங்க, எனக்குள்ள ஒரு பொண்ணு இருந்துட்டு கொல்லுதுங்க. மனச திங்கிறாங்க. எப்பவுமே கூட இருக்கணும் போல இருக்குதுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, காதலிக்கிற எல்லாருக்கும் இதுதான் நடக்கும். மயங்கினேன் மயங்கினேன் உம்மடியில் விழுந்து நொறுங்கினேன்.
விழுந்தேனே மயங்கினேன் மயங்கினேன் உன் மடியில் விழுந்து குழம்பினேன் புலம்பினேன் இன்று குழம்பியல் முகத்தை அலம்பினேன் என் ஃப்ரெண்ட் சுமிதா ஒருத்தனை காதலிச்சுட்டு இருக்கா. நான் அவளை திட்டிட்டே இருப்பேன் இதுல என்னடி இருக்குதுன்னு. ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஏய், என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க? ஏதாவது பேசு. நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா நீ பேசுறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் ஏன் இப்படி ஆனேன்னு எனக்கே தெரியல. நானே இப்பதான் யோசிக்கிறேன். பதவிக்கு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், பணத்துக்கு செங்கல் சூளை, நீனா உங்க அப்பாக்கு அவ்வளவு உசுறு. உங்க அம்மா கொஞ்சம் கோவப்பட்டாலும் உனக்கு ஏதாவது இன்னும் துடிதுடிச்சு போயிடுவாங்க. இப்படி பாசமான குடும்பத்தை தாண்டி ஒத்த வீடு, அப்பா, ரைஸ் மில் வாழ்ந்துட்டு இருக்கு என்ன காதலிச்சுமே நினைக்கிறியா? ஏய், நான் அதுக்காக சொல்லலடா. எல்லா உறவுகளும்